வச்சு அந்த இலை தான் அதிகமாக கொடுக்குது. நம்ம பழைய கிச்சன் இருக்கும் தெரியுங்களா, உள்ள இருக்குமே, அதுக்கு ஈக்குவலா இருக்கு. இது நல்ல கணப்பே ஒண்ணு மாதிரியே இருக்காதானே? நான் அந்த வார்த்தை தான் சொல்ல மாட்டேன். அப்படி பார்த்து நீ ஏமா வர, நீ வீட்டில் இருக்க வேண்டியதானே? ரொம்ப தைரியமா சொல்லுவேன். இறக்கிப்போம். அதுக்குன்னு ஒரு டாடா ஏசி வைக்கணும். அது என்ன கலர்ல மாறிட்டு பாரு. வெள்ளையாயிடும் போல இருக்கு கோதுமை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து கோதுமை காய வச்சுக்கிட்டு இருக்கோம். ரேஷனில் போய் முந்தா நேற்று வாங்கிட்டு வந்தது 2 நாளாகவே நல்லா காஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அதில் இந்த உம்மிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் அத்தை புடச்சி எடுத்துட்டாங்க. அப்படியே இன்னொரு தடவை அப்படியே புடச்சி விட்டு சாயந்தரமாக அரைச்சிட வேண்டியதான். இதுக்கப்புறம் காஞ்சா ரொம்ப தூளாகிடும். இதில் எப்போதுமே அரைக்கும் போது அந்த சோயாபீன் இருக்குல்ல, அது அப்புறம் கொண்டக்கடலை கொஞ்சமாக அதெல்லாம் போட்டு தான் அரைக்கிறது. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கோதுமைன்னு ஒன்று என் கணவரை விட்டு அரைச்சிட்டு வர சொன்னேன். விட்டு அதை என்ன பண்ணாங்க, சோயாபீனும் நம்ம ஊரில் இல்லை, அங்கேயே அங்கே என்னது மில்லிலேயே போய் போட்டு அரைச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டான். இத்திரோண்டு தான். இது எவ்வளோ இது? 6 கிலோ. 6 கிலோவா? வாங்கிட்டு வந்தேன். அதுவும் அந்த அளவுக்கு தான், 6 கிலோ தான் கணக்கு வரும். அதில் என்ன பண்ணிட்டாங்க, 1/2 கிலோ அளவுக்கு சோயாபீனை கொட்டி, கொண்டக்கடலை ஒரு 1/4 கிலோ கொட்டி, அது வந்து இதே கிடையாது, கோதுமை மாவே கிடையாது, அது 1/2 கிலோ தான். புரோட்டீன் பவுடர் குடிப்போம் தெரியுங்களா, பாலில் மிக்ஸ் பண்ணி, அந்த மாதிரி தான் நாங்களும் தண்ணியை ஊற்றி பிசைகிறோம். சும்மா அப்படியே தோசைக்கு கூட அது வரல. அப்படியே ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஞ்சி மாதிரி தான் வச்சு குடிச்சு அதை தீத்தோம். இது காஞ்சோன்னா சாயந்தரமாக போய் அரைச்சிட்டு வந்துட வேண்டியதான். இன்றைக்கி என்ன வேலை போயிட்டுருக்குன்னா, பொங்கல் வேலை தான். ஆனால் இன்னும் ஆரம்பிக்கல. எல்லாத்தையும் அள்ளி வெளில போய் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், இதோ பாருங்க, இதெல்லாம் வந்து நம்ம பழைய கிச்சன் இருக்கும் தெரியுங்களா, உள்ளே இருக்குமே, அந்த கிச்சனில் சும்மா அள்ளி அப்படியே போட்டிருந்தோம். அது என்னென்னா வேணாங்கிற பாத்திரத்தெல்லாம் போட்டிருந்தோம். இது இருக்கு பாருங்கள், கப்பு தூள் துப்பட்டிலாம். இதுக்கு ஒன்றுத்துக்கு கப்பு இருந்தால் மூடி இருக்க மாட்டுது, மூடி இருந்தால் கப்பு இருக்க மாட்டுது. அதனால் சரி என்னைக்காவது ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படின்னு எடுத்து போட்டு வச்சுருந்தது. அது இது வரைக்குமே ஒன்றுமே கிடைக்கல. அதனால் இந்த தடவை வந்து எதுவுமே எடுத்து வைக்கிற மாதிரிலாம் கிடையாது. எல்லாத்தையும் நாளைக்கு வந்து ஆள் வர சொல்லி வீட்டிலேயே நசுக்கி கொடுத்துட வேண்டியதான். ஏன்னா கண்டுபிடிச்சி எங்களுக்கு காலத்துக்கும் அதே பொழப்பாகவே மாறிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இப்போ அள்ளி வச்சுருக்கோம். ஆள் வந்து நாளைக்கு தான் வர சொல்லியிருக்கோம். அவங்களோட சேர்ந்து நானும் விலைக்கு போட்டுற வேண்டியதான். ஏன்னா என்னால் முடியல, விளக்குனேன்னா பொங்கலுக்கெல்லாம் படுத்த படிக்க ஆகிடும் போல இருக்குது. இதுக்கெல்லாம் சுத்தமாக மூடியே இல்லை பாருங்க. இதுக்கு அங்கே இருக்கு. அதான் இதை மூடி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் இது பண்ணணும். இதெல்லாம் வந்து இப்போ இந்த ஒரு வாரம் தான் எனக்கு நானே வந்து ஒரு டைம் வச்சுருக்கேன். இந்த ஒரு வாரத்துக்குள்ளே பாத்திரங்கிறத சுத்தமாக நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிடணும். பாத்திரத்தை முடிச்சாதான் நம்ம அது ஒட்டடை அடிக்கணும், எல்லாமே பக்கெட்டில் போட்டு அமுக்கி எடுத்து வைக்கிற மாதிரி தான். வீட்டை தலையில குலுக்கி அதுதான், வீட்டையே வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி பக்கெட்டில் போட்டு அமுக்கி புதுசாக வைக்கிற மாதிரி தான் இந்த தடவை நாங்கள் பண்ண போகிறோம். ஏன்னா போன தடவை வந்து பாத்திரத்தோடு அப்படியே விட்டாச்சு. இந்த தடவை சுத்தமாக நான் க்ளீன் பண்ணணும். பார்ப்போம். இப்போ என்ன வேலை நடந்துக்கிட்டு இருக்குன்னா, சாப்பாடு வடிச்சிட்டேன், குழம்புக்கு தான் ரெடி பண்ண போகிறேன். என்ன பிளான் போடுதுங்க, பசங்களுக்கு லீவ் விட்டாச்சு. மொத்தம் வந்து 12 நாள் லீவான். ஐயோ ஆண்டவரே, இந்த பொங்கல் வரைக்குமாவது, பொங்கல் அன்னைக்கு முத நாள் போகியலுக்கு கூட இல்லையா ஸ்கூல் வச்சு லீவ் விட்டால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரெண்டும் இருந்துக்கிட்டு காவியாவுக்கு இன்றைக்கி ஸ்கூலு 4லேருந்து லீவுன்னு நினைக்கிறேன். மணிக்கு அவன் எங்கே போனான்னு தெரில. இதுங்க ரெண்டும் இருந்துக்கிட்டு காலையிலேருந்து அடிப்பொடி சண்டை தான். இப்போ வந்து ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு என்னமோ கடை வைக்க போகிறாங்களாம், இலை தலையெல்லாம் பிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஆச்சிக்கிட்டு அடி வாங்க போகிறாங்க. இதான் நடக்குது. இன்றைக்கான சமையல் வந்து இறால் குழம்பு. குட்டி குட்டி இறாலாக வந்துருந்துச்சா, அதை போட்டு இன்றைக்கி புளி ஊற்றி, ரொம்ப காலமாக ஆகுது புளி ஊற்றி நாங்கள் வச்சு. வாழைக்காய் இருக்குது, அதை பறித்து புளி ஊற்றி தான் வைக்க போகிறோம். வெங்காயம் தக்காளி அரிஞ்சாச்சு. நான் போய் தேங்காவை அரைச்சிட்டு வந்துடுறேன். தேங்காய் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதையும் அரைச்சி ஊற்றி வச்சாலும் வைப்போம். எப்படி வைக்க போகிறோன்னு தெரியல. சரி, அரைச்சிட்டு வந்துடுறேன். இது இப்போதைக்கு எரியாது போல இருக்குது. நான் இன்னைக்கு அகரோட இந்த ரீகல் பர்சனல் பிளெண்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதோட கலரே ரெட் அண்ட் பிளாக்ல பார்க்கவே சூப்பராக இருக்குது. சின்னதாக இருக்கிறதுனால குட்டி ஸ்பேஸாக இருந்தாலுமே எங்கே வேணாலும் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பவர் கார்டுமே நார்மல் மிக்சியில் இருக்கிற மாதிரி அதே லென்த்தோட தான் இருக்கு. இதுல மொத்தம் 3 ஜார் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஜாருக்கும் டிஃப்ரெண்டா 3 லிட்டுமே கொடுத்துருக்காங்க. பிளெண்டருக்கு தனியா, கிரைண்டுக்கு தனியா இது போல 2 ஜார் இருக்கு. உள்ள கொடுத்துருக்க பிளேடுமே ஷார்ப்பா ஸ்டீல்ல கொடுத்துருக்காங்க. இந்த பிளெண்டர் பவர் 400 வாட்ஸ். பேக் சைடு கிரிப்புமே கொடுத்துருக்காங்க. சின்ன இடமா இருந்தாலுமே ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். இதுல ஆன் ஆஃப் சுவிட்ச் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஜாரை கரெக்டா வச்சு லைட்டா பிரஸ் பண்ணி ரைட் சைட்ல ரொட்டேட் பண்ணி ஸ்விட்சை போட்டாலே பிளெண்டர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப கம்மியா இருந்தாலும் சரி, இல்ல இது போல அதிகமா இருந்தாலுமே ட்ரையா அரைச்சி சூப்பரா கிரைண்ட் பண்ணிடுது. பிளெண்டர்ல
நம்ம லிக்விட் ஐட்டம் எது வேணாலுமே பசங்களுக்கு குயிக்காக செஞ்சு கொடுத்துடலாம். இந்த ஃப்ளிப் டாப் லிட் சூப்பரான ஒன்று. ஃப்ரெஷ் ஜூஸோ இல்லை பட்டர் மில்கோ எது வேணாலும் போட்டு வெளியில் போகும்போது அப்படியே க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது ஆல் இன் ஒன் பர்பஸ் தான். அதே போல் இந்த ஃபில்டர் லிட்டுமே நம்ம ஜாரில் ஜூஸ் போடும்போது ஃபில்டர் பண்ணுறதுக்கு தனியாக ஃபில்டர் யூஸ் பண்ணுறதுக்கு தேவையே கிடையாது. இந்த லிட்டை யூஸ் பண்ணி சூப்பராக ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஜூஸில் உள்ள சீரெல்லாம் அதிலே ஃபில்டர் ஆகி தனியாக வந்துடும். இதில் சின்னது பெருசுமா 2 விதமான ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு எந்த சைடு வேணுமோ அதில் வச்சு ஃபில்டர் பண்ணால் நல்லா க்ளீனாக ஃபில்டர் ஆகிடும். மூணாவதாக இந்த க்ளோஸ் டைப் லிட் சமையலுக்கு தேவைப்படுற எது வேணாலுமே அரைச்சி அப்படியே க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். குயிக்காக சட்னிலாம் அரைக்கணும்னா அவ்வளோ பெரிய ஜாரை யூஸ் பண்ணுறதுக்கு தேவையே கிடையாது. இந்த ஜார் இருந்தால் போதும். கொஞ்சமாக இருந்தாலுமே சூப்பராக அரைச்சி கொடுத்துரும். இதில் கொடுத்துருக்க 3 ஜாரோட கெப்பாசிட்டியில் இந்த ஸ்மால் சைஸ் ஜார் 300 ml பிடிக்கும். இது மீடியம் சைஸ் ஜார் 500 ml வரைக்கும் பிடிக்கும். இருக்கிறதுலே பிக் சைஸ் ஜார் இதுதான் 700 ml வரைக்குமே பிடிக்கும். இதை யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணுறதுமே ரொம்பவே ஈஸி. நார்மலாக நம்ம தண்ணி குடிக்கிற கிளாஸ்லாம் வாஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கும் அகாரோட இந்த ரீகல் பர்சனல் பிளெண்டர் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அடுப்பு இப்போ தான் எரியுது. நாங்கள் வந்து இறால் குழம்பு வந்து இன்னைக்கு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வைக்கிறோம். என் கணவருக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. புளி ஊற்றி வச்சா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் எங்களுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது புளி ஊற்றி நம்ம நார்மலாக காரக்குழம்பு வைப்போம்ல அந்த மாதிரி. ஆனால் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம பெருஞ்சீரகம்லாம் போடுறதுனால. எனக்கு, என் அத்தைக்கு, பசங்களுக்கு எல்லாருக்குமே இப்படி தான் பிடிக்கும். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோமா, அதில் வந்து கொஞ்சமாக வெந்தயம், அதுக்கப்புறம் சோம்பு, அப்படியே எண்ணெய் காஞ்சிட்டதுனால டக்குன்னு பூண்டு, வெங்காயம், அவ்வளோதான். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த சட்டி பார்த்தீங்களா, இது வந்து இது என்ன சட்டிங்க, ஈயமா அலுமினியமா? ஈய சட்டி. இது ஈயம். இது என்னன்னா ஒரே ஒரு சட்டி மட்டும் நான் ஆசைப்பட்டு வச்சுக்கிட்டேன் இந்த சட்டியை. பாக்கி எல்லா சட்டியுமே புதுசு புதுசாக இருக்கிறதுல எங்கள் அத்தை சட்டியுமே தகர சட்டியாக இருக்குது. இது மட்டும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா செம்ம வெயிட்டு. நம்ம ஸ்டீலில் வச்சுருப்போம் பாருங்க, அந்த கடாயெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. இது நல்ல கனமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. 2 கிலோ 2.25 கிலோ இருக்கும், நல்ல கனம். அதனால் இதை நம்ம அடுப்புக்கு வச்சுப்போம் அப்படின்ட்டு இந்த சட்டியை வச்சுருக்கேன். எப்படி இந்த வெங்காயம், பூண்டு, வெங்காயம், பெருஞ்சீரகம், வெந்தயம் போட்டுக்கிறோமா, அது கூடயே தக்காளி, புளி கம்மியாக வச்சுக்கிட்டு தக்காளி மட்டும் ஒரு 4 தக்காளி 5 தக்காளி போல் நான் சேர்த்துருக்கேன். என்ன இருக்கு மூக்கில் ஏதோ ஒன்று தனியாக தெரியற மாதிரி இருக்கு. என்னது இதா? அது வந்து பருவு. இளமை காலம் வருவதால் பருவு இது. அட நீங்கள் வேறு சூட்டில் இந்த பனியில் காலைல உட்காந்துருக்கேன்னா அது வந்து சூடு, ஹீட்டு ஓவராகுது. ஸ்கார்ஃபு கட்டிக்கிட்டு கோலம் விடுங்கங்கிறீங்க. ஸ்கார்ஃபு கட்டினா ஏதோ ஒன்று மாதிரி இருக்கும். அதனால தான் நான் ஸ்வெட்டர் மட்டும் போட்டுப்பேன். ஸ்கார்ஃபு கட்டிக்கிட்டால் நம்மளுக்கு கோலம் வராது. அதனால தான். அப்புறம் கை வந்து நல்லா இருக்கான்னு கேட்குறீங்க. கை வந்து அந்த ஐஸ் வாட்டரில் வச்சது தான் தப்பு. இதோ பாருங்க, தெரியுதா? அது மட்டும் அப்படியே தண்ணி மாதிரி கொப்பளிச்சிருக்கு. நானும் குத்தி விட்டுட்டான்ட்டு கையில் நம்மன்னு இருக்குது. அப்புறம் வந்து எரியும், வேணாம் அதுவே அமுங்கிடுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அப்படியே வச்சுருக்கோம். ஒன்றுமே தெரியல. அன்னைக்கு அந்த ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் எரிஞ்சிது பாருங்க, அதுதான். அதுக்கப்புறம் சாயந்தரம்லாம் சூடு பட்டுச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. வலியே இல்லை. நானும் அதை சாக்க வச்சுக்கிட்டு அதுதான் நான் சரிடி நானும் அந்த சாக்கை வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துடலாம் 2 நாள் வந்து கணவர் கையெல்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தேன். சரியாக போயிட்டு. நம்ம கையிலனா இங்கே ஒரு கையும் ஆடாது. அதனால் வந்து கடவுள் வந்து சீக்கிரமாக சரி பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் கோலம் வேற விடணும் இல்லையா, அந்த பயம்தான் எனக்கு. வேலை கிடந்தாலும் பரவாயில்ல, கோலம் விடணுமே அப்படின்ட்டு நல்லா போயிடுச்சு. ஏம்மா இங்கே பாருங்க, அப்படியே டர்ன் பண்ணுங்களாம். இங்கே ஒரு ஆள் உட்காந்துருக்கு, அப்படியே அந்த பக்கம் டர்ன் பண்ணுங்களாம். அடிங்க உடைங்க, மண்டையை உடச்சிருங்க. இந்த லீவுக்குள்ளே என் மண்டையை உடஞ்சிரும். அங்கே இருந்துட்டு எதை வச்சுக்கிட்டு அடிக்கட்டுமான்னு கேட்குறான் பாருங்க. இந்த பொங்கல் வரைக்குமே எனக்கு வீட்டை பார்த்தாலே பிடிக்காது. பாருங்க, கச்சமுச்சான்னு எங்கே பார்த்தாலும் ஜாமன் சட்டு குண்டா சட்டியுமா தான் இருக்குது. நாளைக்கு வந்து டாடா ஏசி வர சொல்லியிருக்கோம். அந்த பாத்திரம் எல்லாத்தையும் வேணாங்கிறதெல்லாம் எடுத்து போட்டு அனுப்பி விட்றோம் அப்படின்ட்டு. நிறைய அதுதான் ஒரு டாடா ஏசி அதுவே வந்துடும். இந்த வீணா போனது என்ன வண்டி? ஐயோ அழகு வண்டிடா. எப்படி போட்டு உடச்சிட்டு அதுதான். இந்த இறால் குழம்புக்கு இஞ்சி பூண்டுலாம் தேவை கிடையாது. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே தக்காளி சேர்த்துப்போம். இதில் வந்து புளி. உங்கள் வீட்டில் நீங்கள் டெய்லியும் இறால் குழம்பு வைக்கிறீங்க? அதாவது
நம்ம சைடு வந்து இந்த இறால் நண்டு இதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி அதிகமாக வரும். அதாவது 6 மணிக்கெலாம் நான் வாசை கூட்டிகிட்டு இருப்பேன், இறால் வரும், இறால் நண்டு வரும். 5:30 மணிக்கு நாங்கள் எத்தனை மணிக்கு 5லேருந்து இந்த 6 மணிக்குள்ளேயே சில நேரம் வந்துடும் எங்களுக்கு. அப்போ வந்து பசங்களுக்கு ஸ்கூலுக்கே அந்த இறாலை டக்கு டக்குன்னு நான் ஆஞ்சு அப்படியே குழம்பு வச்சு இப்படியே எது செஞ்சோ கொடுத்து விட்டுருவேன். ஆனால் இப்போ வந்து இந்த 1 வருஷமாகவே இறால் நண்டுங்கிறது கண்ணால் கூட பார்க்க முடியல எங்கள் தெருவுக்கு வர்றது. இங்கே பாருங்க பைத்தாங்க இறால், அது பாருங்க இதுதான் இறாலே. பாவும் பெண்டு கழண்டுடுச்சு. அத்தையும் இவங்களும் தான் ஆஞ்சாங்க. நான் வந்து அப்போ ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், இவங்க 2 பேர் தான் ஆஞ்சாங்க. அதனால அதிகமாக இப்போ எப்பயாவது வரும்போது இறால் வந்து வாங்கி வச்சுக்கிறது. அந்த மாதிரி இதை வாங்கி வச்சோம் நேற்று. இப்போ வந்து குழம்பு வைக்கிறோம், அவ்வளோதான். ஒரே தடையாக சமைச்சு ஒரே தடையாக சமைச்சு சாப்பிட்டா அடுத்த நாளுக்கான இது நம்மளுக்கு இருக்காது இல்லையா? அதனால் இன்றைக்கி பசங்களும் வீட்டில் இருக்காங்க அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ குழம்பு வச்சோன்னா பசங்க நல்லா திருப்தியாக சாப்பிடுவாங்க. என்ன ஒன்று, முருங்கைக்காய் ரேட்டு ஏறினதுலேருந்து நம்ம வீட்டில் முருங்கைக்காய் வரவு குறைஞ்சிருச்சு இல்லை, மரத்துலேயே இல்லை, கீரையும் இல்லை, எல்லாம் வந்து மஞ்சளாக பழுத்து போய் சுத்தமாக இதாகிடுச்சு. இப்போ வந்து முருங்கைக்காய் ரேட்டு தான் அதிகமாக விற்கிதான், பார்த்துக்கோங்க. நாங்கள் அவ்வளோ பறிப்போம். அப்போல்லாம் முருங்கைக்காய் ஒரு ரூபாய்க்கு கேட்பாங்க ஒரு முருங்கைக்காவை. இப்போ வந்து அதிக ரேட்டான், கடையிலையுமே இல்லை முருங்கைக்காயெல்லாம். இந்த குழம்புக்கு வாழைக்காய் முருங்கைக்காய் போட்டு வச்சா சூப்பராக. அதாவது இதை வதக்கிட்டு போய் வாழைக்காவை பறிச்சிடும். சரி, அவ்வளோதான். இதை அப்படியே வதக்கி நம்ம அந்த குழம்பு ஊற்றி உப்பு போட்டு மூடி வச்சுட்டு லாஸ்ட்டாக இறக்க போகும்போது காயெல்லாம் போட்டுட்டு இறக்க போகும்போது இறால் அப்படியே போட்டு அப்படியே இறக்கி வச்சிட வேண்டியது. அந்த சூட்லேயே வந்துடும். ஐயோ நிறைய ஊற்றிட்டேனா? கரெக்டாக இருக்கும்ல? நான் என்ன உப்பு போடல, நெருப்பு குழம்பு. சரி, உப்பு போடல, நல்லா ஏறி கொதிக்கட்டும். ஏன்னா உப்பு எடுத்துகிட்டு வரணும் உள்ளே இருந்து. பார்த்துக்கங்க, பொம்பளை பிள்ளை. அப்படியே ஒன்ன மாதிரியே இருக்காதானே? நான் அந்த வார்த்தைலாம் சொல்ல மாட்டேன். அது இப்போ இறஞ்சிக்கு ஆச்சு வந்தா தர்ஷனே இது என்ன இது? ஆமாம் போங்க, நீங்கள் தான் சொல்கிறீங்களே 7 நாளைக்கு வச்சுக்கிறேன்னு. நல்லா பழுத்துட்டு இங்கே பாருங்க, நல்லா பெருசாக. அப்போ நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் ஒரு பாட்டி அப்போல்லாம் எது பூவும் அந்த மாதிரி மொந்த பழம் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அதிகமாக வராது. தெருவுக்குலாம் ஒரு கூடையில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மொந்த பழம், ஒரு பழம் 50 காசோ 20 பைசா அந்த மாதிரிலாம் விற்பாங்க. நான் குட்டிமாவோட சின்ன பிள்ளையா இருக்கும்போது. காட்டு, எனக்கு பழமாக தான் இருக்குது. கீழே வந்து இறந்துச்சாம்ல, தெரியலையே. ஆனால் ஏதாவது பறிக்கும் போது திருவி கீழே போட்டிருக்கோங்களோ தெரியல. அதான் போல இருக்கு. நல்ல பழம் தான். முதல் வாய் கடிச்சிட்டு போனோம். நல்ல இனிப்பு. ஒரு வாழைப்பழ பிரியர். சும்மா வெட்டி போட்டுருங்க, நாளைக்கு தண்டு எடுத்துப்போம். அப்படி பார்த்து நான் தூக்கட்டுமா? மூச்சு வேற முடிச்சுக்கிச்சு. ஏய், நம்மளுக்காக 2 காய் மட்டும் தான் இருக்கு. காய் இருக்கு, 2-3 காய் இருக்கு. வாய்க்கால விழுந்துட போதுங்க. அது விழுந்த பரவாயில்ல, அடித்தட்டை மட்டும் அது வாய்க்கால விழுந்துட்டோம். அதான் நமக்காக மட்டும் ஒரு 2-4 காய் இருக்குன்னு நினைக்கிறேன், பச்சை காயா. வாங்க ஏங்க, இங்கே பாருங்க குடஞ்சி வச்சுட்டு. இங்கே சூப்பரா இருக்கு பாருங்க, அப்படியே குடஞ்சி வச்சுட்டு. கிளிங்களுக்கு தான் வேட்டையாக இருந்திருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு. ஆனால் காய் தான். என்ன இவ்வளோ பழமும் இதாக பிடிச்சா? இந்த ஒருக்குள்ள இந்த மாதிரி காயாவே இருக்குல்ல, பழமாவும் ஆகாமல் காயாவும் ஆகாமல். அது என்ன பண்ணுவேன்? இது வந்து இதில் வந்து நம்ம பொடி மாஸ் மாதிரி செய்வோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் காரமாக செஞ்சால் அந்த லைட்டான ஒரு இனிப்புக்கும் இந்த காரத்துக்கும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோம். ஒரு இனிப்பு டேஸ்ட்டுக்கும் காரத்துக்கும் நல்லாயிருக்கும். இப்படி போட்டு அமுக்குவாங்க பழத்தை. இது பழம் கிடையாது, பழம் தான் அது. அதுவும் இதுவும் கொஞ்சம் செங்காயாக இருக்குது. நம்ம இந்த கோமாரிலாம் வருதுல மாட்டுக்கு, அதுக்கு வந்து இந்த பழத்தில் வந்து இந்த பழத்தை விளக்கெண்ணெயை தொட்டு இந்த பழத்தை தருவாங்க. விளக்கெண்ணெய் அப்படியே வச்சு கொடுப்பாங்க. அவ்வளவும் குளிர்ச்சி இந்த பழம். ஆனால் சளி பிடிக்கும்.
அதிகமாக சளி பிடிக்காது இல்லையா? இது பூவம்பழம் தான் சளி பிடிக்கும். இதுவும் தாங்க சளி பிடிக்கும். இது நல்லா குளிர்ச்சி தான் இது. சரி, இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு ஒரு 3 காய் 4 காய் போல் நம்ம போட்டுப்போம். அது கரெக்டாக இருக்கும். ஆமாம், இறால் இல்லாததுக்கு இறால் கொஞ்சம் தானே இருக்குது, அதனால வந்து கொஞ்சம் அதிகமாக காய் போட்டால் தான் மேனேஜ் பண்ண முடியும். போமா, போய் கத்தி எடுத்துக்கிட்டு அது காய் போய் கத்தி எடுத்துக்கிட்டு இதை எடுத்துரும். போ. வாழைக்காய் போட்டு விட்டேன். மணக்க கொதிச்சிக்கிட்டு இருக்கு. குழம்பு நல்லா சுண்டணும் கொஞ்சம் ஓரளவுக்கு. அது சுண்டோன்னே நம்ம இறாலை போட்டு இறக்கிட வேண்டியதுதான். 5 வாழைக்காய் போட்டேன். அதுதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இறாலை போட்டு வாழைக்காய் வேகணும் கொஞ்சம். இதாக வேறு ஆள் என்ன அப்படி போட்டு இறக்கிட வேண்டியதுதான். சரி, அது பட்டிலே நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். அத்தை கிட்ட போட சொன்னால் அத்தை போட்டுருவாங்க. அதாவது இப்போ முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறோம். உங்களுக்கு தெரியும், பொங்கலுக்கு வரிசை வைக்கிறது உண்டு. அதன்படி இந்த மார்கழியா இப்போயே வந்து கரும்புக்கெல்லாம் நம்ம புக் பண்ணி வச்சிடணும். அதனால் நம்ம ஊர்லேயே வந்து வயலில் கரும்பு போட்டிருக்காங்க. அங்கே வந்து இங்கேருந்து பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் கரும்பு எங்கே இருக்குன்னு. இப்போ போய் பார்த்துட்டு எத்தனை கட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டா அந்த வரிசை வைக்கும் போது நம்ம எப்படி தேவையோ தலையில் கூட தூக்கிட்டு வந்து போவோம். அந்த அளவுக்கு தான் ரொம்ப கிட்டக்க இருக்குது. சரி வாங்க போய் பார்ப்போம். நேரில் வந்து பார்த்து எத்தனை கழி வேணும் என்னான்னு பேசிக்க சொன்னாங்க. அதனால் போய் பேசிட்டு அப்படியே நாங்கள் போய் கரும்பு தோப்புக்கு போயிட்டு வரலான்னு இருக்கோம். இப்போயே வரும்போது கரும்பு எடுத்துகிட்டு வந்தாலும் வருவோம். நடந்து தான் போகிறோம், வண்டிலாம் கிடையாது. நடந்து போகிற தூரம்தான். வாக்கிங், ஈவினிங் வாக்கிங். நீ ஏமா வர? நீ வீட்டில் இருக்க வேண்டியதானே? சரி வாங்க. ஜாலியாக இருக்குது அப்படியே நடக்கிறதும். ஓரமாங்க. நான் பிடிக்கல, நீ போ. ஏ என்னது? நாத்தங்க விழுந்து கிடக்கு. போ பார்த்து போ. அவ்வளோதான், வந்துட்டோம். நாயெல்லாம் ஒன்றும் இல்லைல்லம்மா. ஏன் இப்படி கட்டி வச்சு காத்துல ஆடணும்? மண்ணு சரியில்லை. ஓ இப்பதான் இது நடுற வயதான். இந்த வருஷம் தானே போட்டிருக்கீங்க? அம்மாடி, அதான் இந்த வருஷம் தான் போட்டிருக்காங்க. இது அப்படியே போலாமா? தைரியமா போகுது. சுத்தமா இருக்குல்ல பில்லுலாம். ஒல்லி கரும்பா தான் வேணுமா? இதெல்லாம் நல்லா பெருசா இருக்கு. இங்க இந்த கரும்பு நல்லா பெருசா இருக்கு. வருஷம் எங்கேயாவது கரும்பு வாங்கினா இங்கேருந்து டிராக்டர்ல போவோம். பூம்புகார் சைடு அந்த பக்கம், அந்த சைட்லாம் கரும்பு வாங்குறதுக்கு. இந்த தடவை வந்து எங்களுக்கு கவலையே இல்லை. அப்படியே ஆளை வச்சு தள்ள தூக்கிட்டு போய் வந்து இறக்கிப்போம். அதுக்குன்னு ஒரு டாடா ஐஸ் வைக்கணும், அதுக்குன்னு ஒரு டிராக்டர் வைக்கணும், ஆள் வைக்கணும் அல்றதுக்கு இறக்கிறதுக்கு எல்லாத்துக்கும். ஏன் அந்த பக்கம் நல்லா பெருசா இருக்கு கழிலாம். இதுல உள்ள நம்ம போக முடியாது, ஏன்னா இந்த சொனை வந்து கிழிச்சிரும். இங்கே பாரு, என்ன அது? டைமண்ட் தான். வாழை கொல்லைக்கு போயிட்டு வர கேப்பில் இங்கே வந்து கரும்பு கொல்லைக்கு போயிட்டு வர கேப்பில் பனங்கிழங்கு வெந்துக்கிட்டு இருக்கு. அம்மியை தான் போட்டு அந்த நம்ம அங்கே சீர்காழிலேருந்து வாங்கிட்டு வந்தோம்மா. அங்கே வந்து சலிச்சு தான் நம்ம கலர் கலந்தோம். அது என்னன்னா மண்ணு கூட இல்லை. அந்த இதில் பீச்சு பக்கம்லாம் நல்லா பெருசாக கிடக்கும் பாருங்க, அந்த மாதிரி கல் தான். அடிக்கவே முடியல. அதனால் அப்படியே சலிச்சு வச்சதில் இவ்வளோ குழம்பு அந்த கல்லாவே இது பண்ணி வச்சிட்டோம். அதை வந்து இப்படி போயிட்டு வர்றதுக்குள்ளே எங்கள் அத்தை வந்து அம்மியை பாருங்க போட்டு அரைச்சி ஃபஸ்ட்டு வந்து இந்த பச்சை கலரை அரைச்சி எடுத்துட்டாங்க. அதுலேயே மஞ்சள் கலரை போட்டு அரைச்சா அந்த கலர் என்ன ஆகும், அப்படியே கொலாப்ஸ் ஆகி அப்படியே அள்ளி வச்சிட்டோம். அப்புறம் நான் அப்படியே அந்த அத்தை வேணாம் நீங்கள் அப்படியே அள்ளி வச்சுருங்க, அது சும்மாவே அப்படியே தூவி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த பக்கம் பனங்கிழங்கு போட்டிருக்காங்க. பசங்கள்லாம் வந்து சாப்பிட்டாங்க. இவரு இன்னும் சாப்பிடல, தம்பி மட்டும் தான் சாப்பிட்டு எடுக்கவே முடியல. ஒன்று தான் இருக்கு, வெந்திருக்கும். அதான் இது இப்போ போட்டிருப்பாங்களோ. வெந்துட்டு நாங்கள் என்ன சாப்பிடல, இவர் உட்காந்துருக்காரு, அப்புறமா சாப்பிட்டு போகிறோம். இதுக்கப்புறம் வந்து வாசலை கூட்டிகிட்டு ஈவினிங் வேலை முடிஞ்சிருச்சு. வாங்க வாசல் கூட்டிகிட்டு வரோம். இது ஒன்று மட்டும் சாப்பிட்டு வந்துக்கிறேன்.
அப்படிதான் அம்மா மேலே தள்ளணும், விளக்கம் பார்த்தாலே 4 அடி அடிக்கணும். காலையில் கலர் கோலம் விடுறல, அந்த கலர் எவ்வளோ இருக்குது பாருங்க. டெய்லியும் கூட்டி அள்ளனா ஒரு அண்ணா கூடக்கிட்டே அள்ளலாம். வாமா விடுமா மின்னல், வாங்க. நீ ஏனோ தானோ விட்றமா, அவ்வளோதான். ரொம்ப அழகாக இருக்கு, நடுவில் புள்ளி வச்சுட்டு அவ்வளோதான். போதும், கோலமாக வேஸ்ட் ஆகாத. அது 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 பரவாயில்ல, அவ்வளோதான். இந்த கோலத்தை இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு விடுங்க. சரிவா, இங்கே பாருங்க. இதை ஷார்ட்ஸில் கூட உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த ட்ராகன் ஃப்ரூட் அப்படியே சும்மா போட்டு முளைச்சிருக்குன்னு. இங்கே பாருங்களேன், ஓரளவுக்கு நல்லாவே கிளம்பிடுச்சு. அந்த இலை போய் அதுலேருந்து அந்த மாதிரி இதோ பாருங்க, அப்படி முள்ளா தெரியுதாங்க, முள்ளா இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிட்டு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியல. இது வந்து நம்ம விதை போடணும் அப்படின்ட்டு போட்டால் ஒரு விதையாக நம்ம இது பண்ணி அதுலேருந்து வந்திருக்கோம். இது சும்மா போட்டதானே எல்லாமே அப்படியே ஒரே கொத்தா அப்படியே செத்து அந்த ரவுண்டாக இருக்கும் பாருங்க, அதை அப்படியே தூக்கி வச்சதில் அப்படியே அந்த ரவுண்டுக்கு அது முளைச்சிருச்சு. இது எப்படி என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒருவேளை இந்த மாதிரி இதில் வந்து மண் கொட்டி இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு அதுக்கப்புறம் வெளில எடுத்து வைக்கணுமா, அப்படி என்னன்னு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது இதில் பயிர் செஞ்சு நடுவு நட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி வைக்கணுன்ட்டு. இல்லைன்னா புழுங்கி வைக்கிற ஸ்டேஜ் தான், இப்படியே வச்சுருந்தாலும் அது சரி வராது. ஏதாவது டிப்ஸ் இருந்தால் மறக்காமல் கொடுங்க. இதை நானும் கேட்கணுன்னு தான் மறந்துட்டேன். ஏன்னா எல்லாம் அந்த முள்ளெல்லாம் மேலே நீட்டிக்கிட்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. இதுதான் கரெக்டான டைம்னு நினைக்கிறேன். இல்லை இன்னும் கொஞ்சமே விடணுமா, வளரணுமா என்னன்னு இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி வளர்க்குறவங்க இருக்கீங்க. நம்ம வீட்டில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வளர்க்க போகிறோம். மறக்காமல் சொல்லுங்கள். சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான விளையாட பார்க்கலாம். டாடா.